श्रीमाधवान्वयसुताम्बुधिपूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुपर्यकृपातचक्रम् श्रीनव्यरङ्गयति वर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शटारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेऽहम् सूनुम् नारायणस्य संस्कारमाभ्य ग्रन्थान् वीरऋद्वीषटारेः निस्तभारम् निसुम्मे श्रीमद्वेदान्तरामानुजम् मुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् जीवनम् जगताम् जीयात् किमप्यदहस्तम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यः सूक्तिः स्वाधीनपदिकाम् श्रुतिम् अस्मत्परम्परायै नमः। नमः सदस्य இந்த கீதா சாரத்துல இது வரையில முதல் அத்தியாயத்துல 6 ஸ்லோகங்களுக்கு கிரமேண நம்ம பூர்வாச்சாரியார் எப்படி போயிருக்காளோ அதே வழியில அடியனுடைய மந்தமதி கேட்டின வரையில ஏதோ சிலவற்றை சொல்றேன். திருதராஷ்டிரன் சஞ்சயனை கேட்கிறான், போர் செய்வதற்காக என்னுடைய புத்திரர்களும் பாண்டு புத்திரர்களும் கூடினார்களே, என்ன செய்தார்? அதுக்கு சஞ்சயம் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். முதல்ல துரியோதனன் பாண்டவ சேனையை பார்த்துட்டு அந்த பாண்டவ சேனையில யாரா இருக்கா அப்படிங்கிறத ஆச்சாரியர் துரோணத்தை போய் சொல்றான். அதுக்கப்புறம் தன்னுடைய சேனையில யாரா இருக்கா, இது எவ்வளவு தூரம் அவசியம் இல்ல அவசியம் இல்லை அப்படிங்கிறத இப்ப பாண்டவ சேனையில யாரா இருக்கா அப்படின்னு சொன்னா எதிரி யாரு சொன்னா நியாயம். இப்போ பீஷ்மர் அணிவகுத்து இருக்கிறார். நெக்ஸ்ட் 2வது பிளேஸ்ல ஆச்சாரியர் துரோணர் இருக்கார். அவர் தான் இந்த வியூகத்தை செட் பண்றார். நீ இங்க நில்லு, நீ இங்க நில்லு, நீ இங்க நில்லு. அப்போ அங்க இருக்கிற எல்லாரையும் அவர் பார்த்துக்க மாட்டாரா? அவருக்கு யாருன்னு தெரியாதா? எதுக்காக தன்னுடைய சேனையில யார் இருக்கான்னு அவன் சொல்றாங்கிறத நம் சுவாமி பாஷ்யக்காரர் அத்தி அற்புதமா தன்னுடைய கீதா பாஷ்ய வியாக்கியானத்தில் சொல்றார். அத தேசிகனும் அதி அற்புதமா காட்டியிருக்கார். அந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன அஸ்மாகம் து விசிஷ்டாயே தான் நிபோததி ஜோத்தம நாயகா மம சைன்யஸ்ய சஞ்ஞார்த்தம் தான் பிரவீமிதே. ஹே திஜோத்தம, யுஜன்னா பிராமணன், உத்தமன்னா சிறந்தவர். ஏ பிராமண சிரேஷ்டரே, அந்தணர்களிலே சிறந்தவரே, ஏ எவர்கள் அஸ்மாகம் து நமக்குள்ளேயே விசிஷ்டா சிறந்தவர்களாயும் மம சைன்யஸ்ய என்னுடைய சேனைக்கு நாயகாக தலைவர்களாகவும் இருக்கிறார்களோ, தான் அவர்களை பற்றியும் நிபோத தேவரி கேளும். தே மக்கு தான் அவர்களை பற்றி சஞ்ஞார்த்தம் தெளிவாக தெரிவதற்காகவே பிரவீமி
நான் சொல்றேன் அப்படின்னா, பிராமணர்களே தலை சிறந்தவரே, என்னுடைய சேனைக்கு நாயகர்களாகவும் நமக்குள் சிறந்தவர்களாகவும் யார் யார் விளங்குகிறார்களோ அவர்களை பற்றி கூறுகிறேன், கேளும். நீர் அவர்களை பற்றி தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இது பிரயோஜனப்படும். இங்கே அஸ்மாகம் விசிஷ்டாகங்கிற பக்கம். அப்போ எல்லார காட்டிலும் சிறந்தவர்னு சொல்லல, அஸ்மாகம் நமக்குள்ளே இந்த கௌரவ சேனைக்குள்ளேயே சிறந்தவர்களை சொல்றேன்னா. ஏன் இது பாண்டவாள சேனையை விட சிறந்தவர்களான இதை சொல்றேன்னு சொல்லிருக்கலாமே, அங்க சொல்லல. இப்போ நான் யார பத்தி எல்லாம் சொல்ல போறேனோ அவர்களெல்லாம் நமக்குள்ளே சிறந்தவர்களே தவிர பாண்டவர்களை காட்டிலும் சிறந்தவர்கள் இல்லை என்பது அவனை அறியாமலேயே துரியோதனன் ஒத்துக்கொண்டதான ஒரு விஷயம். அது அவனுடைய வாக்கிலேயே வருகிறது. சஞ்ஞார்த்தம் சம்யக் ஞானார்த்தம் சஜ்ஞதா பரிசங்கியாதானார்த்தம் வா அப்படின்னு தாத்பரிய சந்திரிகையில அத்தி அற்புதமா சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இது காலக்ஷேப ரூபமா பகவத்கீதை காலக்ஷேபம் இல்லைங்கிறதுனால அந்த பந்தி சேவிச்சு சொல்ல முடியாத ஒரு தௌர்பாகியம். அதை பண்ணக்கூடாதுங்கிறதுலயும் அடியேன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கேன். ஏன்னா ராத்திரி 9 மணி மேல 10 மணி யார் யார் என்னென்ன சன்னிவேசத்துல உட்கார்ந்து கேட்கிறாளோ தெரியாது. இது சாந்தி கிரந்தம் காலக்ஷேபமா சொன்னான். அதுன அவ்வளவு நிஷ்டையோட அவ கேட்பாளா? அப்படி கேட்கலன்னா சிஷ்ய பாப்பம் குரோரபின்னு அடியேன் தானே வந்து சேரும். அடியேன் இத சொல்றதுனால மற்றவாளுக்கு நல்லது ஆகணும்னு நினைச்சுன்னு சொல்றேன். அடியனுக்கு ஒரு பாப்பத்தை சேர்த்துக்கிறதுக்காக சொல்லுவேனா? அதனால இது உபன்யாச ரூபமாகவே இருக்கட்டும், எப்படி வேணா இருந்துக்களுக்கோ, நல்ல விஷயத்த கேட்கறதுக்காகத்தான் இது சொல்றேனே தவிர இது காலக்ஷேப கிரந்தமா இருந்தா கூட அந்த வகையிலே சொல்லாதது ஏன் சொல்றேன்னா, இப்ப இந்த மாதிரி சில இடம் வரும்போது அத முழுசா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதான ஒரு தௌர்பாகியமான நிலைமையில அடியிருக்க, அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. அதுக்காக இப்போ இந்த பரிசங்கியானார்த்தம் வா அப்படின்றார் தாத்பரிய சந்திரிகையில நம் சுவாமி தேசிகன். இப்போ அவளுடைய பேரை சொன்ன உடனேயே அவளுடைய விசேஷ அம்சங்கள் எல்லாம் நினைவுக்கு வருமானால் அது 2 பக்கத்திலேயும் இருக்கிறவர்களை சீர்தூக்கி பார்க்கறதுக்கு உதவும். ஆனா அப்படி இல்லாம அவர்களுடைய பெயரை குறிப்பிடுகிறேன் என்று இவன் அஸ்மாகம்னா, அப்போ நமக்குள்ளேயே சிறந்தவர்னு சொன்னானே அஸ்மாகம் விசிஷ்டாகான்னா, அதுல அவனுடைய மனோபாவம் நன்றாக வெளிப்பட்டது. பவான் பீஷ்மஸ்ய கர்ணஸ்ய கிருபஸ்ய சமிதிஞ்சய அஸ்வத்தாமா விகர்ணஸ்ய சௌமதத்திஸ்ததைவ ச அன்யேஷ பகவः சூராः மதர்த்தே தக்த ஜீவிதாः நானாசஸ்ர பிரஹரணாः சர்வே யுத்த விசாரதாः சமிதிஞ்சயா. போர் திரளை ஜெயிக்கக்கூடியதான பவான் தேவரீரும். இப்போ முதல்ல என்ன சொல்றான்? யார சொல்றான்? இப்போ இந்த 10 நாள் யுத்தத்துக்கு தலைமை ஏத்து வரவ பீஷ்மர். அந்த பீஷ்மரை முதல்ல சொல்லல, ஆச்சாரிய துரோணரை சொல்றோம். பவான் பீஷ்மர் யார சொல்லிருக்கணும்? முதல்ல பீஷ்மர் சொல்லிருக்கணும். ஆனா இவன் யார் அட்ரஸ் பண்றான்? துரியோதனன். பவான் பீஷ்மர்.
வேற வழி இல்லாத சேனைக்கு நாயகனா பீஷ்மரை வச்சிருக்கான். அவனுக்கு உள்ளூர என்னன்னா கர்ணனை தலைவரா சேனைக்கு தலைமையா வச்சுக்கணும். அது முடியல. ஏன்னா பெரியவள்லாம் அதுக்கு சொல்றான். அதனால அவனுடைய இது பலிக்கல. அதுக்காக பீஷ்மர் அதோட இல்ல, பீஷ்மரை சண்டை போட்டா அவர் ஜெயிக்கிறது லோகத்துல யாரு கிடையாது. ஆனா இந்த போர்னு வந்த உடனே துரியோதனன் சொல்றார், நீ ஒண்ணு தெரியும், நான் என்ன பிரதிஜை பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இந்த கௌரவ குலத்துல வந்தவாளை காப்பாற்றுவேன். நீ மட்டும்தான் கௌரவ குலத்தவல்ல, அந்த பஞ்சபாண்டவாளும் சொன்ன மாதிரியே கௌரவ குலம் தான். ஆனால் இந்த ராஜ வம்சத்தை காப்பாத்துறேன்னு சொல்றதுனால ஒன்ன மாதிரி அவளும் ராஜகுமார் இருக்கான். அதனால அந்த 5 பேரையும் எக்காரணம் ஒன்றும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அவரை பவான் பீஷ்மஸ்ச, இதுல சமிதிஞ்சக போர்களை பவான் தேவரீரும் ஆச்சாரியரான நீரும் பீஷ்மஹாச்ச பீஷ்மரும் கர்ணஹாச்ச கர்ணனும் ததா ஏவ அப்படியே அஸ்வத்தாமாவும் விகர்ணஹாச்ச விகர்ணம் என்பவனும் சௌமதத்தி சோமதத்தனுடைய பிள்ளையும் அந்யே பகவஹாச்ச மற்றும் பல சூரர்களும் மதர்த்தே என் பொருட்டு எனக்காக த்யக்த ஜீவிதாக உயிரை விடுவதற்கு சித்தமாய் இருக்கிறார்கள். இப்ப யார் தோக்க போறானோ அவன் வாயிலே சொல்றான், எனக்காக இவ ஜெயிக்க போறான்னு சொல்லிருக்கலாமோ, எனக்காக இவ உசுர கொடுக்கறக்கான்னு சொல்றான். நாக்குல சனி, வேற ஒண்ணும் இல்லை. மதத்தே த்யக்த ஜீவிதாக நானா சஸ்திர பிரகரணாக பலவிதமான சஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் அவர்கள் சர்வே எல்லாருமே யுத்த விசாரதாக போரிலே மிக திறமை வாய்ந்தவர்களே. ஏ ஆச்சாரிய உத்தமரான துரோணாச்சாரியாரே, நீங்கள் பீஷ்மர், கர்ண, கிருபர், அஸ்வத்தாமா, விகர்ணன், சோமதத்தன், சோமதத்தனுடைய பிள்ளை மற்றும் பல சூரர்கள் நம் படையிலே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருமே எனக்காக உயிரை விடுவதற்கும் ஆயத்தமா சித்தமா இருக்கா. பற்பல ஆயுதங்களை தாங்கியவர்கள் அனைவருமே அஸ்திர சஸ்திரங்களிலே போர் புரிவதிலே மிகவும் வல்லவர்கள் அப்படின்னு சொல்ற. இப்போ பவான் நீர்னு ஆரம்பிச்சானா பவான் பீஷ்மச்ச கர்ணச்ச ஸ்லோகம். அப்போ துரோணாச்சாரியர் தனக்கு ஆச்சாரியராக யாரும் இப்போ ஆதி காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் என்னன்னா வர்ணபேதம் உள்ளதான ஒரு சதஸ்ல இப்ப சாதுர் வர்ணியத்து சேர்ந்தவா ஒரு சதஸ்ல இருக்கான்னு வச்சுக்கோ, ஒரு இடத்துல இருக்கான்னா பிராமணனுக்கு முதல்ல மரியாதை பண்ணு, அப்புறம் கஷத்திரியனுக்கு பண்ணு, அப்புறம் வைசியனுக்கு பண்ணு, அப்புறம் சூத்திரனுக்கு பண்ணு. இது அன்ரிட்டன் நாம்ஸ். இது எழுதப்படாததான ஒரு தீர்ப்பு. அது மாதிரி இங்கே துரோணாச்சாரியர் பிராமணர் தனக்கு பிதாமகரா இருந்தாலும் கூட, போர் தளபதியாக இருந்தாலும் கூட பீஷ்மர் கஷத்திரியர். அதனால அங்கே பிரதம வர்ணமான பிராமண வர்ணத்தை முதல்ல எடுத்துட்டு துரோணாச்சாரியார் பிராமண சிரேஷ்டராக அவர் இருப்பதனாலே அவருக்கு மதிப்பு. அவர் பேரை சொல்ல சொன்னார். இதுவும் ஒரு நடைமுறையில எப்படி இருக்குங்கிட்ட பார்க்க. பகவஹா சூராகா, எல்லாரும் தன் படையில இருக்கிறவா சூரர்கள் தான். ஆனா
இங்கே சூரஹாங்கிற வார்த்தையை போடுறான். பாண்டவ சேனையை சொல்லும் போது மகாரதா இல்லையா, அதிரத்தர்கள் மகாரதர்கள் பாவாள, இங்கே சூரர்கள் மதத்தே தக்த ஜீவிதாக. இதுல எனக்காக உசுரையும் விட தயாராக இருப்பவர்கள், என் நன்மைக்காக உயிரையும் கொடுப்பவர்கள் அப்படின்னு இவன் சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, விதிவசத்தாலே அவன் நாக்குல சனி வந்துட்டு, அதனாலே அது பேச வைக்கிறது, அதனாலே பேசுவான். இப்ப துரியோதனன் தன் சைன்யத்தில் உள்ள முக்கியவர்களை குறிப்பிடும் போது 7 വ്യക്തിகளை 7 பேரை மட்டும்தான் சொல்றான். அந்த 7 பேருமே யாருமே தனக்கு உதவி செய்ய போறதில்லை, செய்ய கூடாதவர்கள், தனக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவாங்கிறது அவனுடைய மனசுலேந்து வருது. பீஷ்மரோ பாண்டவர்களை நான் கொல்ல மாட்டேன், கர்ணனோ பரசுராமுடைய சாபத்துக்கு இலக்கானவன், கிருபர் துரோணனுக்கு மச்சின, அவர் இந்த துரோணர் கிருபர் 2 பேருமே பாண்டவ பக்ஷபாதி தான். அஸ்வத்தாமா தன் தந்தையினாலே அர்ஜுனனுக்கு நிகராக தான் பிள்ளைக்கு இன்னும் ஸ்பெஷலா சொல்லி கொடுத்துருக்கணும்னு வில்வித்தை எல்லாம் அவனுக்கு அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்தாரே தவிர தாம் பிள்ளையான அஸ்வத்தாமாக்கு சொல்லி கொடுக்கல. எப்போதும் கர்ணனோட சண்டையிட்டு அவனை ஒதுக்கியே வச்சிருப்பவர். என் துரியோதனன் தம்பி விகர்ணன், என் தம்பி விகர்ணனோ எப்பொழுதும் என்னையே துரியோதனா நீ பண்றது தப்பு, இப்படி கூடாது, அவளும் நம்மளோட பிறந்தவா தானே, ஏன் அவளுக்கு விஷம் கொடுக்கல, மாதிரிலாம் தப்பு எல்லாம் சொல்றவன் நிறையா. அதனால எப்போதும் என்னையே குற்றவாளியாக்குறாவன். அப்புறம் இந்த பூரீஸ்வரஸ்ன்னு சொன்னானே அந்த சோமதத்தனுடைய பிள்ளை, அவன் பரமசிவனாலே நிந்திக்கப்பட்டவன். அப்போ சிவனுடைய நிந்தனைக்கு ஆளானவன். இவர்கள் யாரும் துரியோதனனுக்காக போருக்கு வரலேன்னு வச்சு, அவளும் உசுரோட வாழ்ந்திருப்பா, நானும். அப்போ மதர்த்தேன்னா என்னை ஒழிப்பதற்காக, என்ன நாசம் பண்றதுக்காக வீர விடுறதுக்கும் தயாரா வந்து அப்படிங்கிற அர்த்தத்திலே சொல்றான். இப்போ இது என்ன சம்ஸ்கிருதத்துல ஏன் இப்படிலாம் சத்தம் எடுத்துக்கிறேன்னா, ஒன்று எதுக்கோ ஒண்ணு வச்சுக்கோ, எந்த பொருளா இருந்தாலும் அதனோட சமஸ்த பதமா மற்ற பதங்கள் சேரும்போது இது எப்படி மாறுறது பார்க்கணும். அதுதான் இது. இப்போ இங்கே மதத்தே மது அர்த்தே அப்படிங்கிறத பிரிச்சுட்டா, அர்த்த சப்தத்துக்கு ஒழித்தல், நிவர்த்தி, நாசமாக்குதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ மச்சகாத்தோ தூமஹா, அதாவது நம்ம ஆத்துல கொசு ஊத்தி ஏற்றி வைக்கிறோமோ, என்னவோ டாட்டா அது இதுன்னு என்னமோ காயெல்லாம் வந்துருக்கேன், இப்ப அதெல்லாம் ஏற்றி வைக்கிறோமே, அது எதுக்கு? கொசுவை ஒழிக்கிறதுக்கு தானே. மச்சகாத்தோ தூமஹா, அப்போ அந்த தூமம் இத காப்பாத்துமா இல்ல இந்த தூமத்தை சாகடிக்குமா, அந்த கொசுவை சாகடிக்குமா? மச்சகான்னா கொசு, கொசுவை சாகடிக்கிறதுக்கு தானே கொசுவத்தி ஏத்துறோம், அது மச்சகார்த்தம்னு தானே பேரு. அந்த மாதிரி மதர்த்தேன்றான், என்ன ஒழிக்கிறதுக்கு வாழலாம் வந்திருக்கான். இப்போ
கொசுவுக்காக புகை போடுறோம்னா கொசுவை வரவேற்கிறதுக்காகவா, கொசு வரணுங்கிறதுக்காகவா புகை போடுறோம்? கொசு வரக்கூடாதுங்கிறதுக்காக போடுறோம். அதனால இது பண்டித லக்ஷ்மணாச்சார் இந்த கீதைக்கு அற்புதமான ஒரு வியாக்கியானம் பண்ண, அதுல இந்த அர்த்தம் அழகா சொல்ற. சரி, இப்போ இந்த 2 ஸ்லோகம் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த அஸ்மாக்கும் து ரிஷிட்டாயே தான் நிபோதித்தோச்சன நாயகா மம சைன்யச சஞ்ஞத்தம் தான் பிரவீணீதேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பவான் பீஷ்மஸ்ய கர்ணஸ்ய கிருபஸ்ய சமிதிஞ்சயா அஸ்வத்தாமா விகர்ணஸ்ய சௌமதிஸ்வவைசன்னு சொன்னாரோனோ. இதுல இந்த துரோணாச்சாரியார் யார்? துரியோதனன் எல்லா சைன்யத்தில் இருக்கிற எல்லா வீரர்களுக்கும் முன்னாலே அவரை பவான் மரியாதையா நீங்கள்னு சொல்லி குறிப்பிட்டு அந்த பேரை இதுக்காக சொல்ற. ஏன்னா துரோணாச்சார் பரத்வாஜ ரிஷியினுடைய அவர் பரத்வாஜர்கிட்ட ஒண்ணும் கத்துக்கல, அப்பாட்ட ஒண்ணும் கத்துக்கல. ஏன்னா வாத்தியாருக்குள்ள மக்கு இன்னைக்கும் தமிழ்ல ஒரு பழமொழி. அதனால அக்னிவேசியர்னு ஒரு மகரிஷி, பரசுராமர். இந்த அக்னிவேசிய மகரிஷியிலிருந்தும் பரசுராமரிடத்திலிருந்தான் அஸ்திர சஸ்திரங்களையும் நுணுக்கமான போர் ரகசியங்களையும் துரோணாச்சாரியர் பூர்த்திய சத்ரு வேதத்தையும் அத்தியனம் பண்ணவர். சாம அதர்வேதம் அத நல்லா சுப்பா வேதாதீனம் பண்ணவர். அஸ்திர சஸ்திரங்கள்லாம் நல்லா பிரயோகிக்க வல்லவர், திறமை உடையவர். வேதம் வேதாங்கங்கள் கீழும் கசடரக்க பெரிய தபஸ்வி. முழுமையாக தனுர்வேதத்தை தான் பயின்றதோடல்லாமல் தான் நிறைய பேருக்கு சொல்லியும் வச்சிருக்கார். இந்த துரியோதனுக்கும் அவர் தான் சொல்லி வச்சார், அந்த அர்ஜுனனுக்கும் அவர் தான் சொல்லி வச்சார். அதுக்கப்புறம் இந்த யுத்தம் பண்றதுல மகா நிபுணர். அவர் அஞ்சுகிறதுக்கு ஆளே இல்லை. ரொம்ப அதிரதியானவர். பிரம்மாஸ்திரம், ஆக்னேயாஸ்திரம் முதலியதான மிக உயர்ந்த அஸ்திரங்களின் பிரயோகத்தை தான் நன்கு அறிந்ததோடு அல்லாமல் அர்ஜுனன் போன்றவர்களுக்கு அதை சொல்லியும் கொடுத்தவர். இப்போ யுத்த களத்துல பூர்ண சக்தியோட முனைஞ்சு அவர் நின்னு இந்த பாண்டவ சேனைய நான் ஒரு கை பார்க்கிறேன்னா யாராலையும் ஒண்ணும் பண்ணிட முடியாது. ஆனா அவர் அப்படி சொல்லல. ஏன் சொல்லலைங்கிறதுக்கும் காரணம். இவர் சரத்வான்கிற மகரிஷியினுடைய புத்திரியான கிருபிய கல்யாணம் பண்ணிட்டார். கிருபின்னு பேரு. துரோணாச்சாரிய ஆம்பையாளுக்கு கிருபின்னு பேரு. அந்த கிருபிய கல்யாணம் பண்ணிட்டார். அந்த கிருபிக்கு துரோணாச்சாருக்கு பிறந்தவன் தான் அஸ்வத்தாமன். துரோணர் திருபதராஜனுடைய பால்ய சிநேகிதர் நேற்றே சொன்னார். ஒரு சமயம் இவர் திருபத மகாராஜா ஆனதுக்கு அப்புறம் போது, ஹே பிரிய சக, என்னுடைய பிரிய நண்பனேன்னு அங்க ராஜாவை கூப்பிட்டார். அவனுக்கு அந்த பணச்செருக்கு. அதனால துரோணரை அவமானம் பண்ணி அவமானிச்சுட்டான். என்ன மாதிரி ஒரு மகாராஜாவுக்கு ஒன்ன மாதிரி ஒரு தரித்திர பிராமணன் எப்படிடா ரெண்டா இருக்க முடியும்?
நம்ம கிட்ட ஒரு நட்பும் கிடையாது, போயிட்டு வா. இப்படி திருபதன் நம்மளை அவமதிச்சுட்டானேன்னு துரோணர் பாத்திரம் வருது. சரி, இது நம்ம ரொம்ப ஏழ்மையில இருக்கும், அதனால மகாராஜா மனமுறைச்சுக்க மாட்டான். மனசுக்குள்ள ரொம்ப வலியோட பாருங்க. அப்போ ஹஸ்தினாபுரத்துக்கு தான் மச்சினன் கிருபாச்சார இருக்கார் இல்லையா, சரி கிருபாச்சார பார்த்து அவர்கிட்ட ஏதாவது உதவி கேட்டு பண்ணலான்னு ஹஸ்தினாபுரம் சொன்னார். அங்க இவர் நிலைமைய பார்த்துட்டு இவரை பெருசா ஒன்றும் சொல்லாத, சரி அங்கதான் என்ன போய் பண்ண போற, இங்கேயே நம்ம அதுலயே கொஞ்ச காலம் இரு அப்படின்னு ஒரு 6 மாசம் அங்கேயே தங்க வச்சு அவரை சம்ரட்சிக்கிறார் கிருபாச்சாரி. அங்கே அந்த கிருபரோட இவர் தங்கி கிருபாச்சாரோட தங்கிக்கிற காலத்துல ஹஸ்தினாபுரத்துல பீஷ்மருடைய நட்பு இவருக்கு அறிமுகம் ஏற்பட்டது. அவர் என்ன பண்ணார், இவருடைய அஸ்திர சஸ்திரத்தினுடைய இதெல்லாம் பார்த்துட்டு, சரி நீ என் பேரங்களுக்கெல்லாம் வில்வித்தை சொல்லிவிடு அப்படின்னு இவரை டீச்சரா போட்டு ஒரு ஆசிரமம் கட்டி கொடுத்து அங்கே பஞ்சபாண்டவாளுக்கும் கௌரவாளுக்கும் வில்வித்தை பயிற்சி கொடுத்ததாக இவரை நியமிச்சார் இவருடைய தாரிதர். இப்படி ரொம்ப ஸ்ரத்தையோட எல்லாரும் சொல்லி கொடுத்தார். அர்ஜுனா அதுல தலை சிறந்த மாணாக்கனாக வந்தான். அப்போ குரு தட்சணை நன்னா இது பண்ணிட்டு, ஆச்சாரியனே அடியே குரு தட்சணை சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேன், என் தாத்தா பீஷ்மர் கேட்டு வர சொன்னார், என்ன இங்க அபேட்சித்த அப்படின்னு. ஆசைப்படமே நீ என்னுடைய அத்தியந்த சிஷ்யன்னு மனசளவுல நீ நினைச்சீன்னா ஒரு காரியனுக்காக அந்த திருப்பதராஜன் என்ன அவமதிச்சானே, நீயே அது மனசுல போல எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, அவனை கட்டி என் காலடியில கொண்டு அவனும் போறான், சண்டை போடுறான். போட்டு அவனை மட்டும் இல்ல, அர்ஜுனை வெட்டின்னு வாடான்னா கட்டின்னு வரவன். அவன் என்ன பண்ணான், அவரை மட்டும் இல்ல அவர் மந்திரிகள் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டமா கட்டி கொண்டு இவர் காலடியில போனான் அர்ஜுன். அப்போ அவன் வேணா இவரை இப்போ அப்படின்னு, ஆனா இவருக்கு பிராமணன் இல்லையா, அதனால அந்த இறக்க சுபாவம், இன்னொருத்தருக்கு தீமை பண்ணப்படாது அப்படின்றதான மனசுல எப்போதுமே இருக்கு. அதனால அவர் என்ன பண்ற, பார்த்துட்டு சரி நீ என்ன படிச்சிருக்கலாம், நீ ராஜாங்கிறதான திமிர்ல தானே படிச்ச, அதனால இந்த அவன் கங்கை அவன் ராஜ்யத்துக்கு நடுப்புற ஓடி, அப்போ அந்த கங்கைக்கு இந்த பக்கம் இருக்கிற ராஜ்யம் எல்லாம் என்ன சேர்ந்தது, நீ அந்த இதுல திருப்பி ராஜாவா அப்படின்னு அவனை பாதி ராஜ்யத்தை மட்டும் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த அர்ஜுனன் குருவனுடைய ஆகிய நிறைவேற்றினான் இல்லையா, அன்னிலேருந்து அர்ஜுனன் மேல இவருக்கு அதீதமான ஒரு பண்பு பாசம் பரிவு ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த துரோணர் மகாபாரத யுத்தத்துல 5 நாள் சேனாதிபதியா இருந்தார். அதுக்கப்புறம் அவரை அஸ்வத்தாமா அஜகா குஞ்சரகான்னு பொய்ய சொல்லி அவரை நிராயுத பாணியா நிக்க வச்சு, அவர் என்ன பண்ணார், ஆயுதங்கள் எல்லாம் போட்டு பகவத் தியானத்துல இறங்கிட்டார். சமாதியில அமர்ந்து, பக்தி யோகத்துல சமாதிங்கிறது இல்லையா, அந்த சமாதி நிலைமையில உட்கார்ந்து அவர் அப்படியே பகவான ஸ்மரிக்க ஆரம்பிச்சார். அப்போ இவர் வேதவல்லி
அவருடைய மனசுலேருந்து அப்படியே ஒரு ஜோதிஷ் வெளியில கிளம்பி போச்சு. அந்த ஜோதிஷ் போன உடனே இவர் உயிர் தியாகமாயிடுச்சுன்னு தெரிஞ்சது. இந்த நிலையில திருஷ்டத்யும்னன் தன்னுடைய மிக கூர்மையான வாளினாலே அவருடைய துரோணருடைய தலையை உடைய விட்டா வேண்டி போனான். இப்போ இது வேற, அதாவது புத்தனுடைய புத்திரன் புத்திரி ரெண்டு பேரையுமே அதுக்கு சமயம் வந்தது. அவனும் இதுதான் துரோணரை பற்றியதான பீஷ்மர். அடுத்து சொல், அந்த பீஷ்மர் யாரு அப்படின்னா சந்தனு மகாராஜாவுடைய பாகீரதின்னு அழைக்கப்படுகிறதான அந்த கங்கையிலே பிறந்தவர். கங்கை இடத்திலே பிறந்த சந்தனு கங்கைக்கு பிறந்தவர் இவர். அஷ்ட வசுக்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். இவர் 9வது வசுவாக இந்திரனாலே நியமிக்க யோங்கிற பேர் வசுவா இருக்கு. இது சாந்தி பருவால வியாசர் சொல்றது நாம. இவருடைய இயற்பெயர் முதல், இவருடைய பேரு இயற்பெயர் என்னன்னா தேவவிரதர் பேரு. தன்னுடைய தகப்பனான அந்த சந்தனு மகாராஜா சத்தியவதியை ஒரு சம்படவ பெண்ண ஆசைப்பட்ட, அவரை நிறைவேற்றி வைப்பதற்காக அவருடைய வளர்ப்பு தந்தையினுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு தீய சபதத்தை பண்றார். பயங்கரமான சபதம், பிரதிஜ. நான் என்னுடைய உசுர் இருக்கிற வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், அதனால எனக்கு வம்சமே இருக்காது. இரண்டாவது, நான் ராஜக்கட்டிலும் அமர மாட்டேன், ஒரு காலம் ராஜாவாக ஆக மாட்டேன் அப்படின்னு இந்த 2 பிரதிஜையம் பண்றார். இப்போ பீஷண அப்படிங்கிற பதத்துக்கு சம்ஸ்கிருதத்துல பயங்கரமான இந்த பிரதிஜையை பண்ணதுனாலே, பீஷணத்தை பண்ணதுனாலே இவர் பீஷ்மர் என்று அழைக்கப்பட்டார். சாதாரணமா மனுஷ வர்க்கத்துக்கே ரொம்ப பிடிச்சதான, எல்லாரும் ஆசைப்படுறதான ஸ்திரீ சுகத்தையும் ராஜ்ய சுகத்தையும் ஒரு சேர துறந்தவர். நல்ல நைஷ்டிக பிரம்மச்சாரி. அவர் அஸ்திர சஸ்திரங்களிலே அவரை தோக்கடிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது, அவ்வளவு இதானவர். அது மட்டும் இல்ல, ராஜ்ய அனுபவமும் ரொம்ப ஜாஸ்தி. பரம பழுத்த ஞானி, ரொம்ப திட மனசு உள்ளவர். இவருக்கு நிகரா யார சொல்ல முடியும்னா இவரைத்தான் சொல்ல முடியும். ராவண யுத்தா எப்படிடா இருந்ததுன்னா அது ராவண யுத்தம் மாதிரிதான். அதுக்கு வேற இன்னொரு யுத்தத்தை நிகரவா சொல்ல முடியாது. அந்த மாதிரி இவருக்கு ஈடாக, இவருக்கு விஞ்சியதாக எப்படி எம்பெருமானுக்கு கொத்தாரும் மிக்காரும் இலையாய மாமாயான்னு சொல்றாளோ, அந்த மாதிரி இந்த பீஷ்மருக்கு வீரத்துல சமமானவனோ மிஞ்சினவனோ எவனுக்கு. அந்த மாதிரியான ஞானம், வைராக்கியம், தாய் தந்தையிடம் பக்தி, ஆச்சாரியத்திலே பக்தி, வாழ்க்கை நெறிமுறை, அவர் வாழ்ந்த விதம், இதெல்லாம் பார்த்தா அவ்வளவு சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தார். இவர் கௌரவ சேனையில 10 நாள் சேனாதிபதியாக
பதவி வகிச்சு கோரமா யுத்தம் பண்ணி கடைசியில சிகண்டிய முன்னால வச்சுட்டு அர்ஜுனனாலே வீழ்த்தப்பட்டு படுக்கையில கிடத்த அப்படி கிடத்தப்பட்ட பிற்பாடு நாமெல்லாம் இன்னைக்கு தினம் சாயங்காலம் அந்த சகசிரநாமத்தை தன் வாக்கினாலே எம்பெருமான் ஸ்ரோதாவாக இருக்கும்போது இவர் சொல்றதை எம்பெருமான் செவிமடுத்து அப்போ அதி அற்புதமா சகசிரநாமத்தை சொன்னவர் இந்த கர்ணன் யார்? கர்ணன் குந்தி தேவியினுடைய முதல் சூரிய தேவனுடைய கிருப்பையினாலே அருளினாலே குந்தி தேவி கல்யாணமாகாத கன்னிகையா இருக்கும் போதே அவ வயிற்றிலே பிறந்தவன் இந்த கர்ணன். குந்தி ஊருக்கு பயந்துட்டு அவனை ஒரு வேளையில வெட்டியில வச்சு நதியில விட்டா. அப்போ பாக்கியவசமா அவன் செத்து போகாம தண்ணீர்ல மதந்துட்டே அந்த குட்டி போய் ஹஸ்தினாபுரம் சேர்ந்து அங்கே அதிரதன்றதான பேரை கொண்டு தேரோட்டி அவன் இந்த பொட்டியை தொடர்ந்து பாக்குறான். குழந்தைக்கு தனக்கும் புத்திர பாக்கியம் இல்லை, அதனால அவளை வீட்டுக்கு எழுதி அந்த அதிரதனுடைய மனைவி வேறுங்கிறாக அவளுக்கு குழந்தை இல்லாததுனால இவனை தன் மகனாக பாவித்து வளர்த்தார். அவன் எப்போதும் கவச்சம் குண்டலம் இதோடையே பிறந்தவன். இவனுக்கு வசுசேஷன் அப்படின்னு பேர் வச்சான். கர்ணங்கிறது பேர் இல்லை, கர்ணகுண்டலத்தோட பிறந்ததுனாலே காரண பெயர் கர்ணன். ஆனா அவனுடைய இயற்பெயர் வசுசேஷனன். இவன் இந்த கர்ணன் துரோணாச்சாரியரிடத்திலே பரசுராமரிடத்திலேயும் அஸ்திர சஸ்திரங்களை பண்ணான். ஆனா இந்த ராஜா சமமா சொல்ல முடியாது. அப்புறம் பரசுராமருக்கு அந்த ராஜவம்சத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை அப்படின்னு 21 கால் கலைகண்ட அந்த ராஜாக்கள் மேல அவருக்கு இருப்பதுனால அவருக்கு. ஆனா இவன் தான் தேரோட்டின்னு தான் சத்திரியன்னு தெரியவும் தெரியாதுதான் உண்மை. அப்போ அங்க போய் அவர்கிட்ட கடைசியில அந்த வன்பழைக்கும் போது தெரிஞ்சு விட்டு தெரிஞ்ச சமயத்துல நான் சொன்ன வித்தியதெல்லாம் நீ மறந்து சாமம். அதனாலதான் போர்க்களத்துல இதெல்லாம் தெரியாது. துரியோதனனுக்கும் இந்த கர்ணனுக்கும் நெருக்கமான நட்பு ஏற்படும். இவனை அங்க தேசத்துக்கு ராஜாவா துரியோதனா ஆச்சு. அதனாலே உடல் ஆவி எல்லாத்தையும் அந்த துரியோதனன் எவ்வளவுதான் கெட்டவனா இருந்தாலும் கெட்டவன்னு தெரிஞ்சாலும் தன்னை பொறுத்த வரைக்கும் தனக்கு நிறைய நன்மையில அவனுக்கு உயிரை ஒதுக்கவும் துணிந்து அவன் பக்கத்திலேயே எப்போதான். இப்போ ஒரு நாளைக்கு இவன் மகா கொடையாடி தேவேந்திரன் என்ன பண்ணா, ஒரு அந்தனர் மாதிரி பிராமணன் மாதிரி வேஷம் போட்டு அந்த கர்ணன் சரீரத்துல இருக்கிறதான கவச குண்டல கேட்டான். கர்ணனும் மனசோட அந்த கவச குண்டலங்களை கத்தியால இதுக்கு பிரத்யுபகாரமா இந்திரன் அவனுக்கு வீரர்களை கொல்லக்கூடிய வீண் போகாததான சக்தி உடைய ஒரு ஆயுதத்தை மகாபாரத யுத்தத்தின் போது கர்ணன் அதை பிரயோகம் பண்ணி பீமசேனனுடைய வீரகுமாரனான அந்த கடோத்கஜன அவன் தான் கொள்றான். கர்ணன் தான் கொள்றான். துரோணாச்சாரியருக்கு பிற்பாடு கர்ணன் மகாபாரத யுத்தத்துல
2 நாள் பிரதான படைக்கிறவனாக இருந்தான். அர்ஜுனன் அவனும் தெரியும். இந்த மாதிரி கர்ணனுடைய அடுத்தது கிருபாச்சாரி. இந்த கிருபாச்சாரி யாருன்னா கௌதம வம்சத்துல சரத்வான் ஒரு மகர்ஷி. அந்த சரத்வான் மகர்ஷியினுடைய புத்திரர் இவர். வில்வித்தையில அதிமேதாவி கரகன், நல்ல அனுபவம் உள்ளவர். இப்போ இவர் சகோதரி பேர் தான் குப்பி. அந்த சந்தனு மகாராஜா இவளை வளர்ப்பு பெண்ணாக வளர்த்தான், அந்த குப்பிய. அதனால இவருக்கு கிருபன்னும் இவருடைய சகோதரிக்கு கிருப்பின்னு பேர் வந்து. அவன் வேத சாஸ்திரங்களை எல்லாம் நன்னா தெரிஞ்சுட்டு ரொம்ப தர்மாத்மாவாக இந்த கிருபாச்சாரி இருந்தார். நற்பண்புகள், நல்ல ஒழுக்கம். துரோணாச்சார் வர்றதுக்கு முன்னால இவர்தான் கௌரவ பாண்டவர்களுக்கெல்லாம் வில்வித்தையில, அதாவது இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல பால பாடத்தை எல்லாம் சொல்லி இவருக்கு சமிதிஞர்னு அததான் சொல்றான் பேரு, பாச்சார்னு சொல்லலை அப்படிங்கிறது. அதாவது எதிராளிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி கொள்வதிலே இவர் நிபுணத்துவம் வாய்ந்ததாலே இவருக்கு சமிதிஞர்ங்கிறதான அடைமொழி பேர் ஏற்படும். அஸ்வத்தாமா நமக்கெல்லாம் தெரியும். அவர்தான் துரோணருடைய சஸ்திர அஸ்திரங்கள்லாம் ரொம்ப கை தேர்ந்தவர். ஆனா பிரம்மாஸ்திரத்தை அப்பாட்ட பிரயோகிக்கிறதுக்கு கத்துண்டானே தவிர அது வாங்க கத்துக்கல. அர்ஜுனன் இல்ல. மகாரதி இவன் தன் தந்தையான துரோணாச்சாரியிடத்திலுமே யுத்த பயிற்சி எல்லாம் பெற்றான். அடுத்தது விகர்ணனை சொல்றான் 7வதாக. அந்த விகர்ணன் யாருன்னா திருதராஷ்டிரனுடைய 100 புத்தகங்கள்ல அந்த விகர்ணனும். இவன் பெரிய தர்மிஷ்டன், வீரன், மகாரதி. கௌரவாளுடைய அரசபையிலே கொடுமைப்பட்டாளே திரௌபதி. அப்போ எல்லாரையும் பார்த்து நான் தோத்துட்டேனா இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்பின போது விதுரரை தவிர மற்ற யாரும் பேசாம இருந்தான். விகர்ணன் மட்டும் எழுந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமா பேசினான், நியாயத்தை பேசினான், தர்மத்தை பேசினான். திரௌபதி கேள்விக்கு பதில் சொல்லாமல் மௌனம் சாதிப்பது பெருத்த அநியாயம். இத்தனை பேர் நிறைந்த ராஜுகளை ஏகவஸ்திர தாரிணியா, வீட்டுக்கு வெளியிலேயே வரக்கூடாத ரலோற்சவளையா இருக்கிறவளை கொண்டு இப்படி மானபங்கம் பண்றீங்களே, இது உங்களுக்கு எல்லாம் ஏற்புடையதா? நீங்கள்லாம் வீரர்களா? தூன்னு அந்த சபையிலேயே காரி உமிஞ்சான். அப்போ திரௌபதிய நாம ஜெயிக்கல, நம்மளுடைய அழிவுக்கு அஸ்திவாரம் நீ போட்டோம் அப்படின்னு சொன்னவன். அதுக்கப்புறம் சௌமதத்தின்னு ஒரு பேர் சொன்னான். சோமதத்தினுடைய குமாரன், அவனுக்கு பூரிஸ்ரவஸ்ன்னு பேரு. அவர் சௌமதத்தி சந்தனு மகாராஜனு. யாரு இந்த சௌமதத்தி? யாருன்னா சந்தனு மகாராஜாவுடைய மூத்த சகோதரர் வாக்லின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய பேரன் இந்த பூரிஸ்ரவஸ். ரொம்ப தர்மாத்மா, யுத்தத்துல நன்னா தேர்ச்சி பெற்றவர், மகாசூரர், வீரர், மகாரதி. நிறைய யாகங்களை பிராமணாளுக்கு தட்சிணை நிறைய கொடுத்து பண்ணவர். மகாபாரத யுத்தத்துல சாத்தியக்கு தான் இந்த பூரிஸ்ரவஸ ததான்னு சொல்லிருக்கா, ஏவன்னு சொல்லிருக்கா. இதனுடைய அர்த்தம் எல்லாம் என்னன்னு பார்த்தா, இப்போ அஸ்வத்தாமன், விகர்ணன், பூரிஸ்ரவஸ் எல்லாருமே கிருபாச்சாரியர்களை போலே யுத்தத்திலே தோற்காமல் வெற்றி பெறுபவர்கள் அப்படின்ற அர்த்தத்தில இங்கே சொன்னதா தெரியும்.
இதுக்கு மேல மதத்தேன் எனக்காக ஜெக்த ஜீவிதாக உயிரை விட்டவர்களாக இருக்கான்னு சொன்னானோ. இது இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாலே சல்யன், பாகீகர், பகதத்தர், கிருஷ்ணவர்மா, ஜெயத்ரதன் முதலான மகாரதிகளை பத்தி அவர் சொல்லல. இப்படி ஒரு குறிப்பிட்டாண்டி துரியோதனன் தான். நான் சொன்னவாளை தவிர இன்னும் பல யுத்த வீரர்கள் நம்ம சைன்யத்திலே இருக்கார். அந்நேச பகவகா சூராச, சூரர்களும் நானா சஸ்திர பிரகரணாக பற்பல அஸ்திரங்களுடன் தயாரா இருக்கான்னு இத்தராள சொன்னான். இப்போ இந்த 7 பேரை தவிர மற்றவாட சொல்லலையே சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும் அப்படின்னு. தன்னை சார்ந்த மகாரதிகளுடைய வீரங்களையும் பெருமையும் சொல்லிட்டு இப்போ துரியோதனன் பாண்டவ சேனையை, அது 7 இது 11 இது, அதை காட்டி 4 ஜாஸ்தியாவே இருந்தாலும் அந்த 2 படையையும் பலத்தை ஒப்பிட்டு தன் சேனையானது பாண்டவ சேனையை காட்டிலும் சக்தி மிகுந்தது, சிறந்தது அப்படின்னு சொன்னான். அதுல நம்ம ஆச்சாரியாலாம் எப்படிப்பட்டதான ஒரு அர்த்தத்தை சொல்றா அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசம் கொடுத்திருந்த இப்போதைக்கு இடையே நியமனம் வாங்கிட்டேன். கவிதார்க்கிய சம்ஹாய கல்யாண பிரசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.